ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நம்ம ராமசாமி கோவில் 1ஆம் திருவிழா சிறப்பாக ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னதானத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் பொதுமக்கள் அன்னதானம் என்பதால் ஊரில் உள்ள அத்தனை சமையல் கலைஞர்களும் சிறப்பாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சாம்போருடைய சுற்று வட்டாரத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சமையல் என்று சொன்னாலே நம்ம சமையல் அரணா என்று தான் சொல்வார்கள். அவர் ஏன்னா சிறு வயதிலிருந்தே தொழில் அனுபவங்கள் அதிகம். அவரிடம் தொழில் படித்தவர்களாம் நம்ம ஊர் மாஸ்டர் அனைவருமே. நம்ம செல்வராஜன் இருக்கார், அவரும் நல்லா சமைப்பார். ஜெயராஜ் இருக்காப்புல. நம்ம நெட்டேர் முருகமைச்சான், இவர் தான் அருணா மாஸ்டர் வரலன்னா இவர் தான் கெட்டாக இருப்பார். நம்ம தெக்குட்டா முருகனே இருக்கார். அப்புறமா வைத்திலிங்க அண்ணன், நம்ம சத்யன்னு இருக்கார், அவரும் பெரிய சமையல் கலைஞர் தான். அடுத்து நம்ம நாகராஜ் என்ன சொல்லுதாப்புலன்னா, நம்ம கறிக்கடையிலனா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக ஆக்கிவிடுவேன், இதெல்லாம் வெண்டைக்காய் வெட்டுது, நமக்கெல்லாம் ஒரு சுண்டைக்காய் வியாபாரம்பா அப்படின்னு சொல்லி பில்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அடுத்து நம்ம சேர்மேன் அருணா மாஸ்டருடைய பையன், அவரும் அப்பாவோட வேலையில் பங்கு எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம செல்வராஜன் மூர்த்தி, அவரும் மாஸ்டர் ஆகணுன்ற முனைப்போடு பயங்கரமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம சத்தியனின் பையன் எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக செய்வேன்னு சொல்லி அவர் வேலையை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அங்கே ஒரு தடித்தாண்டவரன் ஏதோ கூப்பிடுதான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஓ இவனா? இவன் கேரளாவில் வீச்சு புரோட்டா அடிச்சுக்கிட்டு இருந்தவன், அந்த பெரிய ரஜினிகாந்துங்க நினைப்பு. இவனை மாணி வாய்ச்ச கடையில் உள்ளவங்களை தான் இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணி மிஷின் இவனுக்காண்டியே கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. அடையப்பா, மக்கள் அனைவருமே வாருங்கள், திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள், ராமனின் அருள் பெறுங்கள். நன்றி, வணக்கம். பொன்னாகும் ராமர் வரவாலே